எதுக்குடா அப்படி சொன்ன? டேய், நான் என்னடா என்ன சொன்னேன்? பார்த்து எதுக்குடா அப்படி சொன்ன? டேய் எதுக்குடா அப்படி சொன்ன? எதுக்குடா அப்படி சொன்ன? என்ன பார்த்து எதுக்குடா அப்படி சொன்ன? டேய், நான் என்னடா சொன்னேன்? டேய், நான் என்ன சொன்னேன்? டேய் டேய் எதுக்குடா அவனை அடிக்கிற? வாடா போடா. எதுக்குடா அவனை அடிச்ச? டேய் அவனையே கேளுடா. டேய் எதுக்கு அவன் அடிக்கிறான்? டேய், அவனே கேளுங்கடா. டேய் நீயாவது சொல்றான். டேய் எதுக்கு அவன் அடிக்கிறான்? டேய், நீ அவனே கேளுடா. டேய் நீயாவது சொல்றா. டேய் அவனையே கேளுங்கடா. டேய் எவனாவட்ட சொல்லி தொலைங்கடா. டேய் அவன் சொன்னதை மட்டும் கேட்டீங்கன்னா நீங்களே அவனை தூக்கி போட்டு மெதிப்பீங்கடா. அப்படி என்னடா சொன்னான்? டேய் வேலைக்கு போக சொல்றான்டா. டேய் டேய் ஃபீல் பண்ணது போதும், மூடிட்டு வா. டேய் வேலைக்கா போக சொன்னேன். அதுக்கு பேசாம எல்லாத்துக்கும் விஷம் கொடுத்துட்றான். நம்ம சங்கத்துக்கு வருத்தப்படும் வாலிபர் சங்கம்னு ஏன் வச்சிருக்குன்னு தெரியுமா? தெரியலையாடா. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிட்டாங்க. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தலைவர்னா பேச்சாற்றல் இருக்கணும்டா. சரி அங்க பாரு, ஒரு தமிழ் வாத்தியார் போறான். அவங்கிட்ட உன் பேச்சு திறமையை காட்டு. ஓ அவ்வளோ பெரிய பேச்சாளரா? இப்ப பாரு அண்ணே, இப்ப பாரு வாத்தியாரையே குழப்பி விடுறான். வானே. யாருப்பா? அட நம்ம சங்கம் வச்சிருக்கிற பசங்க நம்மளே இதை கூப்பிடுறானுங்க. வருத்தப்படும் வாலிபர் சங்கத்தோட தலைவர் நிக்கிறேன். தெரிஞ்சு போறியா தெரியாம போறியா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போறியா? தெரிஞ்சும் தெரியாம போனா என்ன நடக்கும்னு தெரியுமா இல்ல தெரியாதா? எப்படி வாத்தி போயிட்டானா? தம்பி, நீங்களாம் சங்கம் வச்சிருக்கிறீங்களா? ஆமா. வருத்தப்படும் வாலிபர் சங்கம். ம் தம்பி, தெரியாததை தெரிகிற மாதிரியே பேசுறது நீங்க, தெரிஞ்சதையே தெரியாத மாதிரி பேசுறது நான். இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு போறதும் தப்பு, தெரியாம போறதும் தப்பு. இந்த காலத்துல தெரிஞ்சும் தெரியாம போறது தான் நல்லது. ஏதாவது தெரியுதா? சங்கத்தை வளர்த்து ஊருக்கு ஏதாவது நல்லதை பண்ணுங்க. வரட்டுமாப்பா? அண்ணே. என்னப்பா? என்னண்ணா படிச்சிருக்கீங்க? வாழ்க்கையை படிச்சிருக்கிறேன்பா. டேய் இப்படியே போயிட்டா நம்ம சங்கத்தோட நிலைமை என்னடா வருது? சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி செஞ்சா உண்டா நம்ம? டேய், நம்மெல்லாம் நம்பி யாரா நிதி உதவி தருவாங்க? கவலைப்படாதீங்கடா, ஏதோ ஒரு வகையில நிதி கிடைக்கும்டா. பார்க்கலாம்.
என்னடா வருத்தப்படம் வாலிபர் சங்கம்? நண்பா உக்காடுறா. என்ன வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்னடா பேக்லாம் பலமா இருக்கு? டேய் இருடா, ஃபோன் வருதுடா. டேய் எங்க ஓனர் ஃபோன் பண்றாருடா, அமைதியா இருங்கடா. ஹலோ ஹலோ. டேய் டவர் இல்லடா. ஏன்டா இவ்வளோ பெரிய டவருக்கு இது இல்லைன்னு சொல்ற? டேய் ஏன்டா? டேய் கட் ஆயிடுச்சுடா. டேய் திரும்பி ஃபோன் வருதுடா. டேய் இங்க டவர் கிடைக்காது, கீழே போய் பேசுறா. ஹலோ 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 ஹலோ. சார் கேக்குதா? சார் கேக்குதா? டவரே கிடைக்க மாட்டேங்குது. டேய் அந்த பேகை தொடர ஏதாவது சாப்பாடு வச்சுக்கலான்னு பார்க்கணும். டேய் பணம்டா. சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். டேய் பேக் பத்திரம்டா. வீட்டில் ரைடு வந்திருக்கிறாங்க. அந்த பேக்கில் 50 லட்ச ரூபா பணமும் 50 லட்சமா? 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஜாக்கிரதை. சரிங்க சார், சரிங்க சார். நான் எப்போ ஃபோன் பண்ணுறேன்னு அப்போதான் நீ கீழே வர. சார் ஓகே சார், ஓகே சார். ஜாக்கிரதடா. யார் சரிங்க சார், கண்ணிலையும் சரிங்க. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு. டேய் இது கண்டிப்பா கருப்பணமா தான்டா இருக்கும். ஓனரு அவனுக்கு தெரியாம கொடுத்துருப்பாங்கடா. பேசாம இதை நம்ம அடிச்சிடலாம்டா. டேய் வேணாண்டா, நம்ம நண்பன்டா, வேணாண்டா. டேய் அவனை விட்டு நம்ம அடிக்க போறது இல்லடா. டேய் வேணாண்டா, தப்புடா. டேய் கேளுங்கடா, நான் சொன்னா கரெக்டாக தானே இருக்கும். டேய் யோசிக்காதீங்கடா. டேய் எடுத்துட்டு போயிடலாம்டா, வாங்கடா. டேய் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு திரும்ப கிடைக்காதுடா. டேய் வேணாண்டா, நம்ம நண்பன்டா, வேணாண்டா. டேய் எடுத்துட்டு போயிடலாம்டா. டேய் யோசிக்காதீங்கடா. டேய் நான் சொன்னா கரெக்டாக தான்டா இருக்கும். வாங்கடா எடுத்துட்டு போயிடலாம். கருப்பணமா தான்டா இருக்கும். டேய் நம்ம சங்கத்துக்கு தான்டா செய்ய போறோம். வாங்கடா எடுத்துட்டு போயிடலாம்டா. எட்லாம் உண்றான். என்னடா பண்ணலாம்? சரி ஓகேடா, எடுத்துடலாம்டா.
ஏய் இதுக்கு மேல வழி இல்லடா. டேய் இங்க ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குதுடா. டேய் ஆமாடா பயமா இருக்குடா. டேய் சிறுத்தைடா. டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா. டேய் பணப்பை எங்கடா? டேய் நான் பணத்தை அங்கேயே விட்டுட்டா. டேய் ஏன்டா? ஏய் என் பணம். டேய் ரவி. டேய் நிறுத்துடா. எங்க ஓனர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை திறமை வச்சுக்கிறாரு. அதோட பல மடங்கு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன்டா. கேவலம் இந்த பணத்துக்காக என் நட்பு வேணான்னு சொல்லிவிட்டீங்க பாத்தீங்களா? டேய் நீ இப்படி பண்டிகை நான் நினைச்சு கூட பாக்கலடா. டேய் உங்களுக்கு பணம் தான் முக்கியமாடா? டேய் எனக்கு என்ன ஆனாலும் சரிடா, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கடா. ஆனா என் நட்பை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்கடா. எங்களை மன்னிச்சிடுறா. டேய் ரவி, இந்த பணத்தோட உன் நட்பு பெருசுன்னு காமிச்சிட்டடா. எங்களை மன்னிச்சிடுறா. டேய் இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோடா. டேய் போங்கடா. டேய் நவருங்கடா. டேய் ரவி. டேய் ரவி. டேய் உங்க சங்கத்துல எனக்கு பேர் போட்டு வைங்கடா. சார் சார். என்னப்பா ஜாலியா? சார் ஆமா சார். சார் எங்க சங்கத்துக்காக ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்க. நட்புக்காகவா? ஆமா சார். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, உழைச்சி வாழுங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, உண்மையா இருங்க. ஓகே 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 சார். டேய் நம்ம வருத்தப்படும் வாலிபர் சங்கத்துல சேரத்துக்கு வருங்கால உறுப்பினர்கள்லாம் ரெடியா இருக்கானுங்கடா.